ஆர்சியாலஜி தொல்லியல் துறை எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு 23 வயசுல வந்து NRI அகாடமியில் கும்பகோணத்தில் சேர்த்து விட்டேன். ஒரு மாதத்தில் தவறிட்டு அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, நடுவில் ஒரு 5 வருஷம் கேப் ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டு இருந்தார். வயசு 28 ஆகிட்டு என்ன 9,000 சம்பாதிச்சு எல்லாம் அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 28 வயசில் என்ன செஞ்சேன், குடும்ப பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நான் உழைக்கிறேன், உன்னோட கல்வி செலவுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து 2 வருஷம் உழைச்சி படித்து எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும்னு சொன்னேன். அதேமாரி இப்போ வாங்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை வளர்த்தது வந்து அவங்க தாத்தா பாட்டி, என்னோட அம்மா அப்பா, பாப்பாத்தி அம்மா ஏட்டையா தாத்தான்னு சொல்லி அவங்க கூடவே வளர்ந்தவர். அவங்க வளர்த்தி ஆராய்ச்சிட்டு இப்போ வீட்டோட இல்லை. அவங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. அவங்க விண்ணோடத்துலேருந்து என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனது மகனோட கல்விக்கு உறுதுணையாக இருந்தவங்க என்னோட தந்தைக்கு வாசிகி அசோகானந்த். அவங்க வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து அவரை முன்னேற்றி விட்டாங்க. அவங்க அக்கா 2 பேரும் வந்து டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட வாழ்த்துக்களும் அவருக்கு உண்டு. திருச்சியிலலாம் போட்டிருக்காங்க தொழில் துறை ஆஃபீஸில். நானும் அவர் கூட அங்கெல்லாம் போகிறேன். சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன். தம்பிக்கு சொல்லுவேன் சார், அது எனக்கு வந்து எப்படின்னா டெஸ்ட் பேட்சில் சேர்த்து விடுற அளவுக்கு தான் எனக்கு குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு. அதே அவர் வந்து பொழுதுக்கும் உட்காந்து படித்தார். 11 மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்காந்து படித்தார். அவர் வந்து பக்கத்துலேயே பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் சிவன்பதி, அங்கேயே தான் உட்காந்து படித்தார். மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வந்து மணி அடிச்சு அடியே போட்டுருவார். கம்மி தான் மணி அடித்தார். கோயில் மணி அடித்தவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது. பதிவேறு விட்டு நிறைய சார் உங்களுக்கு மிக்க நன்றி. அம்மாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 20 வயசுலேயே எனக்கு 1 மார்க்கு கிட்டத்தட்ட மார்க் தட்டிக்கிட்டு. ஏன்னா 150 நான் நினச்சேன், 160 அடித்தேன். ஃப்ரெண்ட் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் அப்படியே இருந்தேன். வீட்டு கடன் சூழ்நிலை காரணமாக கிட்டத்தட்ட 5 வருஷம் கடன் அடைச்சேன். அடைச்சதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ திருப்பி படிப்பா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் சோறு போட்டு படிக்க வச்சேன். அவங்க தான் எந்த உதவியும் எனக்கு கிடையாது, பேக்ரவுண்டே கிடையாது. அம்மா ஒன்றியாக தான் நான் அந்த அளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து முக்கியமாக இந்த வெற்றி கார்டு வந்து கிளாஸ் அகாடமி. எனக்கு கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் பேட்ச், 3 டெஸ்ட் பேட்ச்லேயே கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் 15,000 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். 3 டெஸ்ட் பேட்சில் கிட்ட 45,000 கொஸ்டின்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில முடியும் 3 பேட்ச் எனக்கு கொடுத்தாங்க சார். அதில் ஒரு 10,000 கொஸ்டின், கிட்ட ஒரு 60,000 கொஸ்டின் நான் ப்ராக்டிஸ் பண்ணால எக்ஸாம் வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப அதிகமாகிடுது. அதனால் போய் டக்குனு ஓய்வு ஒரு மிஸ்டேக் இல்லை, கரெக்டாக அடித்தேன், போஸ்டிங் வாங்கியாச்சு. அடுத்து ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதாவது வந்து எப்போதும் கடின உழைப்பு வந்து தொடர்ந்து படிக்க கண்டிப்பாக செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க. எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு 10 நாள் படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து படிக்க முடியாது. உடம்பு சொன்னால் சும்மா ஒரு 2 வாரமாக படிங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். அடுத்து அந்த முக்கியமாக ஒரு திருக்குறள் ஒன்று பணிமொழி சொன்னாங்க, ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழையின்றி தாராளம் முயற்சி கொள்ள சொல்லுவாங்க. மனம் தளராலும் தாமதிக்காமல் முயற்சி செய்வது தனக்கு தடையாக இருக்கும் விதியின் தோற்கடித்து வெற்றி பெறுவாங்க. அதனால் வெற்றியாளர் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறும் வாழ்க்கையிலே இந்த திருக்குறளும் விடாமுயற்சியும் நீங்கள் வெற்றி பெறும். நன்றி. வாழ்த்துக்கள் தாய்க்கு மகளுக்கு இந்த கோயில் உத்தராட்சமலை கந்தன கோயிலில் பணி அடிச்சுக்கிட்டு இருந்த என் பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சா பார்த்தீங்களான்னு கெட்ட பத்தியா
பண்ணிக்கிறாங்க.